Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த குழம்பு செய்யிறதுக்கு white or black சுண்டல் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து தண்ணியில ஒரு 6 ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கங்க. இந்த குழம்புக்கு நம்ம மிளகுக்கு வந்து எதையுமே வணக்க போறது இல்லைங்க. எல்லாம் அப்படியே டைரக்ட்டா மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அப்படியே அரைச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒண்ணா தாளிச்சு விட போறோம். இதுக்கு வந்து இப்போ நான் மிக்ஸி ஜார்ல ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 துண்டு அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்திக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்குங்க. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி, அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நல்லா நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பேஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்பை தாளித்து விட்டுடலாம். இது வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே குக்கரில் தாங்க செய்ய போகிறோம், ஏன்னா நம்ம சுண்டல் முன்னாடிலாம் வேக வச்சு எடுக்கலை. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதையும் இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேணும்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஆல்ரெடி வந்து நம்ம மிளகா அரைக்கிலே ஒரு வரமிளகா போட்டிருக்கிறோம், மல்லித்தூள் அப்புறம் கறி மசாலா தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால காரம் அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வணக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. தக்காளியும் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம், அதாவது வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து இதில் நம்ம சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 2லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா குழம்பு மிளவோடு சேர்த்து தளன்னு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வெங்காயம் வணங்குறப்போ கொஞ்சம் போட்டோம், அதுக்கப்புறம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃபஸ்ட் டைம் நல்லா மிளவோடு சேர்ந்து கொதிக்கிறத வந்து நீங்கள் ஓப்பனில் வச்சே கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சுண்டல் இதுக்கு முன்னாடி வேக வைக்கல, இப்போ வந்து மிளகோட சேர்த்து தான் சுண்டலும் வேக போகுது. விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் மட்டும் ஊற வச்சு ரெடியாக இருந்ததுன்னா போதுங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம வந்து மிளகுக்கு எதையும் வணக்க போகிறதில்ல, டைரெக்டாக எல்லாம் அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சி அதை அப்படியே தாளித்து விட போகிறோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.